அன்றைக்கி ஒரு நாள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிட்டேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு 3 தக்காளி அதுவுமே பெருசாக கட் பண்ணியிருந்தேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சிக்கிட்டேன். நான் வந்து வரி கத்திரிக்காய் வாங்கி வச்சுருந்தேன். அது முன்னாடி பக்கம் கட் பண்ணிவிட்டு பின்னாடி சைடு இந்த மாதிரி 2 பக்கமும் ஃபுல்லாக கட் பண்ணாமல் கீரல் மாதிரி போட்டுக்கிட்டு புளி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனவுடனே வதக்கிட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதுதான் இந்த குழம்புக்கே டேஸ்ட்டு. கொஞ்சம் நிறைய பூண்டு, சின்ன வெங்காயம் நிறைய வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கரைச்சி வச்சுருக்க புளி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கிட்டேன். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி சிம்மில் போட்டால் எண்ணெய் திரிஞ்சு வரும். மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து இறக்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.